ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பூவை எப்படி ஒரு வாரத்துக்கு கெடாம இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட பூ நிறைய கிடைக்கிறப்போ நம்ம எப்படி 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்கா, நம்ம இதை மாதிரி மொக்கா இருக்கக்குள்ளவே நம்ம கட்டிடணும். பூத்த பிற்பாடு நம்ம கட்டினோம்னாக்கா நம்ம கைப்பட்டு அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது, பழுத்து போயிடும். அதனால நம்ம எப்பவுமே மொக்கா இருக்கக்குள்ளவே நம்ம கட்டிடணும். கட்டிட்ட பிற்பாடு நம்ம ஒரு கவரில் போட்டு முடிச்சு போட்டு வச்சுட்டு, அது இந்த மொட்டு விரியிற டைம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மொட்டு விரியிற டைமில் நம்ம கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனாக்கா, நம்ம இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் நம்ம பூவை போட்டு இந்த மாதிரி நல்லா பூ போட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக காற்றெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா டைட்டாக 2 முடிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு சில்வர் கண்டெய்னரில் இந்த மாதிரி நல்லா ஏர்லாம் நல்லா போன பிற்பாடு நல்லா நம்ம டைட்டாக ஸ்டோர் பண்ணிடணும். ஒரு முடிச்சுக்கு 2 முடிச்சு கூட நம்ம டைட்டாக போடலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு 1 வீக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒருவேளை இந்த மூடி உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுனாக்கா இன்னொரு பாலித்தீன் கவர் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இது மேலே இப்படி மூடி போட்டோம்னாக்கா ரொம்பவே டைட்டாக இருக்கும், காற்று உள்ளே போகாது. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னர் இல்லைனா கூட நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம், நமக்கு பூ ஸ்மெல் வரும்ன்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா நம்மக்கிட்ட நிறைய இருக்கும், இந்த மாதிரி வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிட்டா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூ. இந்த மூடிக்கும் நமக்கு லூஸாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி இன்னொரு பாலித்தீன் கவர் வச்சு இந்த மாதிரி நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு ஃப்ரிட்ஜில் மல்லிகைப்பூ ஸ்மெல் வராது. நமக்கு பிளாஸ்டிக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம சில்வர் பாத்திரமா இருந்தால் சமையலுக்கு அடுத்ததுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்த டிப் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனாக்கா, நம்ம நியூஸ் பேப்பரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்போதான் நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால நமக்கு ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு நியூஸ் பேப்பரில் தான் பூ கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு பொட்டலம் மாதிரி மடித்து இதுக்கு நம்ம தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது, அப்படியே தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா 2 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா 1 வீக் வரைக்கும் பூ நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேர்ட் டிப் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா, நம்ம ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்து அதை நம்ம ஈரத்தில் நனைச்சிட்டு நல்லா ஒட்டை புழிஞ்சிடணும். சும்மா லைட்டாக தான் நமக்கு ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி துணியில் நம்ம இந்த மாதிரி பூவை வச்சுட்டு நம்ம இப்போ நியூஸ் பேப்பரில் போட்டுலாம் கட்டின மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை சில்வர் கண்டெய்னர்லேயோ நம்ம வச்சு இதை இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணினா 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். வெளியில் வைக்கணுனாலும் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி துணி காஞ்சிட்ட பிற்பாடு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சோம்னாக்கா, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம அடிக்கடி தண்ணி தெளித்து வச்சோம்னாக்கா ரொம்ப 2-3 நாளைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அடுத்த டிப் என்னென்னா, நம்ம டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கண்டெய்னரில் நம்ம பாய்ஸ் லைட்டாக போட்டுக்கணும்.
இந்த மாதிரி கொஞ்சோண்டு நம்ம பச்சை அரிசி இல்லை எந்தாவது ஒரு அரிசியை நம்ம கீழே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு போட்டுட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பூவை வைக்கணும். வச்சுட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்து மொட்டு மலரக்குள்ள இதனுடைய ஈரம் வந்து நமக்கு டிஷ்யூ பேப்பர் இழுத்துக்கும். டிஷ்யூ பேப்பர் ஈரத்தை வந்து ரைஸ் இழுத்துக்கும். அதனால நமக்கு வந்து பூ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.